ராயன் தனுஷுடைய 50வது படம் ஃபர்ஸ்ட் ஷோ பெங்களூரில் வந்து படம் பார்த்துருக்குறோம். குறிப்பாக இந்த படம் ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் வந்து தனுஷுடைய 50வது படம். குறிப்பாக அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ராயன் 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 பேச ஆரம்பிச்சது. அந்த ட்ரெய்லர் வச்சு நிறைய டீகோட் விஷயங்கள்லாம் பேச சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாம் கூட சொல்லியிருந்தோம் தனுஷ் வந்து ஒரு போலீஸாலாம் நடிக்கிறார் அப்படின்னு. திரும்ப சொல்கிறதுனா 2 கேங்ஸ்டருக்குள்ளே நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் அப்படியே இதுவாகிடுச்சு. சரி, படம் என்ன, ராயன் என்ன சொல்கிறாரு அப்படின்பொழுது, சின்ன வயசில் அப்பா அம்மா ஒரு அண்ணன் 2 தம்பி, அந்த ஃபேமிலிக்கு பெண் குழந்தை மேலே ரொம்ப ஆசை. ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அப்பாவும் அம்மாவும் கிளம்பி எங்கேயோ போவாங்க. போனவங்க திரும்ப வரமாட்டாங்க. இந்த பெண் குழந்தையை யாரோ விற்பதற்காக முயற்சி பண்ணுவாங்க. இந்த அண்ணன் 2 தம்பி அந்த குழந்தையோட ராயன் கிளம்பி பிழைக்கிறதுக்காக சென்னை வருகிறார். சென்னை வந்த அவர் அந்த அண்ணன் தம்பிங்க, அந்த தங்கச்சி, இவர் 2 கேங்ஸ்டருக்கு இடையில் மாட்டுறாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு தான் கதை. இதை கதையாக கேட்கும்போது ஓகே, இது வந்து இதுக்குள்ளே அவ்வளோ டீட்டெயில் அவ்வளோ சீன்ஸ் பண்ணலாம். வந்து அதன் பிறகு நடக்கிறது தான் வந்து நமக்கே என்னையாது. தனுஷ் வந்து டைரக்ஷன், இன்னொரு பக்கம் வந்து நடிப்பு, இதில் ஏதாவது ஒரு சின்ன கோட்டை விட்டுருக்காரோ அப்படின்றது தோணுது. வந்து என்னென்னா, இதில் வந்து 2 கேங்ஸ்டர் காட்டும் பொழுது அந்த கேங்ஸ்டருக்கும் தனுஷுக்குமான பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து வலுவாக காட்டணும். நம்ம முழு கதையும் சொல்லிட்டோம்னா தெரிஞ்சு போய்ட்டோம். கதந்து இவ்வளோ தான், இந்த லைன் தான். இப்போ இது 2 கேங்ஸ்டருக்கும் இடையில் வந்து இந்த தம்பிகள் என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து, ஒன்று வந்து எச்.ஏ. சூர்யா, இன்னொன்று வந்து சித்தப்பு சரவணன். இந்த 2 பேருக்குள்ளே நடக்கிற மோதலுக்குள்ளே இவர் எங்கே வராரு, இந்த 2 கேங்ஸ்டரையும் பிடிக்கிறதுக்கு அல்லது சுட்டு கொல்றதுக்கு பிரகாஷ் ராஜ் ஒரு போலீஸ் அதிகாரியாக வராரு. அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் வந்து இந்த கதையாக போயிட்டு இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே அந்த அப்படியே நகர்த்திக்கிட்டு போயிடுறாங்க. வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஏதோ செகண்ட் ஹாஃபில் பெரிய சம்பவம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி நகர்த்திக்கிட்டு போகிறாங்கன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க யார் யார் என்னென்ன கேரக்டர், என்னென்ன இவங்களுடைய தொழில் என்ன, இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு வந்து ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு காட்சியாக தான் அது போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கும் பொழுது, ஆனால் அப்படியே பார்த்திங்கன்னா வெட்டு குத்து ரத்தம் காட்சிகள் ஜம்பாகி போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே தனுஷ் வந்து பவர் பாண்டின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ராயனை அவர் பண்ணுவதற்கு அதிக சிரமம் எடுத்துக்கிட்டாரோ, அல்லது வந்து இந்த படம் வெற்றி பெறணும், இல்லை இந்த படத்து மேலே கவனமாக இருக்கணும், இல்லது இந்த ஷாட் இப்படி வைக்கணும், இந்த சீனை அப்படி பண்ணணுன்ற அந்த முனைப்பில் இவருக்கான கேரக்டரையோ இல்லை மற்ற கேரக்டரையோ கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரோ. இதையெல்லாம் தாண்டி ஒரு படத்துக்கு கண்டென்ட் ரொம்ப 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 முக்கியங்க. கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட்டை தாண்டி அந்த படத்தில் வில்லன் இருக்காங்க இல்லையா, அந்த வில்லன் போர்ஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்கன்னா அந்த படம் பாதி படம் ஹிட்டு. அப்படி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாபெரும் வில்லன்கள் இருக்காங்க. ஒன்று வந்து எச்.ஏ. சூர்யா, இன்னொன்று வந்து சித்தப்பு சரவணன். இந்த 2 வில்லன்களும் என்ன, எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலமாக இருக்கிறது ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியுது. இந்த படத்தில் இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா, அடுத்தடுத்த காட்சிகள் என்ன வரப்போகுது அப்படின்றது வந்து ஈஸியாக படம் பார்க்குறவங்களுக்கு யூகிக்க முடியுது. ஒரு காட்சியில் வந்து ஒரு பெப்பு இல்லை, அடுத்த காட்சி என்ன வரப்போகுதுன்னு ஒரு திருப்புமுனையான காட்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குறையாக இருக்குது. படம் முழுக்க வியாபித்திருக்கிறது பார்த்திங்கன்னா தனுஷ் தான். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா எச்.ஏ. சூர்யா, சரவணன், சந்தீப் கிஷன், காளிதாஸ், துஷாரா விஜயன், இப்படி அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வரிசையாக இருக்கிறாங்க. குறிப்பாக எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் எதை தாண்டி எந்த கொஞ்சம் ஒரு சாயலை தெரிய ஆரம்பிக்குதுன்னா, ரஜினி நடித்த தர்மதுரை. அந்த தர்மதுரையோடைய ஒரு சின்ன ஒரு லைன் இது உள்ளே வருதான்னு தோணுது. வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா கதை வேறு மாதிரி போகுது. துரோகத்தை தாண்டி வன்முறை, அந்த வன்முறையில் நடக்கக்கூடிய சில கொலைகள், அந்த கொலைக்கான காரணம், அந்த காரணத்தை மிக 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 தெளிவாக சொல்லியிருந்தால் இந்த படம் பெரிய சூப்பர் ஹிட். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை தோளில் தூக்கி தாங்கி வச்சிருக்கிறது ஏஆர் ரகுமான். படத்தோட கடைசியில் வர உசுரே நீதானே அந்த சாங் இருக்குல்ல, அதுதான் ட்ரெய்லர்லேருந்தே இப்போதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ஐப்பு கொண்டு வந்ததே அதுதான். அந்த பாட்டிற்கு கொரியோகிராஃப் வந்து பிரபுதேவா பண்ணியிருக்காரு. பிரமாதமாக இருக்குதுங்க. அந்த சாங் வந்து சூப்பராக இருக்குது. வந்து அந்த கொரியோகிராஃப் அது முக்கியமாக அந்த படத்தில் சொல்லியே ஆகணும். வந்து அது மாதிரி இன்னும் ஒரு 3 பாட்டு அமைஞ்சிருந்துன்னு வச்சுங்க, வேறு லெவலில் போயிருக்கு. குறிப்பாக ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்குள்ளே வந்து தான் மிகப்பெரிய ஒரு யானை பலன் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ரீரெக்கார்டிங் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், அவ்வளோ பிரமாதமாக வந்து ரகுமான் பண்ணியிருக்காரு. மற்றபடி கேமரா இதெல்லாம் ஓகே. ஆனால் லாஜிக்காக பல கேள்விகள் ஆடியன்ஸ் கேட்கும் பொழுது நாமளும் அதே கேள்வி தான் கேட்க தோணுது. வந்து இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் என்ன பண்ணு. ஏன்னா நாம் எதிர்பார்த்தது வந்து முன்னெல்லாம் எப்படியும் வெற்றிமாறனுடைய சாயல், வெற்றிமாறனுடைய
ஃப்ளேவர் இந்த படத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா வெற்றிமாறனை தொடர்ந்து நடிச்சுட்டு வரவர் வந்து தனுஷ். ஒரு இயக்குனரை வந்து ஃபாலோ பண்ணி நடிக்கும் பொழுது அவங்களுடைய அந்த சாயல் அந்த இதெல்லாம் உள்ளே வந்துடும். அது மாதிரி ஒரு வெற்றிமாறனுக்கான படமாக இருக்குமோன்னு ஆரம்பத்தில் தோணும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விதமாக அது அப்படியே மாறி போகுது. இன்னும் கூட இந்த கதையில் ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால் ராயன் மிகப்பெரிய படமாக மாறியிருக்கும். ஆனால் குழந்தைகளோடு இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு தெரியல. 2வது பாதிலாம் பார்த்திங்கன்னா ஒரே ரத்த கலரி தான். ஏன் இந்த ரத்த கலரியை கொண்டு வந்து இந்த காட்சியில் சேர்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய லாஜிக்கான கேள்வி கண்டிப்பாக கேட்க தோணும். அது எல்லாம் ஏன் வந்து தனுஷ் மிஸ் பண்ணார் அப்படின்ட்டு வந்து தெரியுது. ராயன் ஒரு முறை நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.